தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன். லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் வருது. நமக்கு ஒரு கன்ஃபியூஷன், இந்த பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மைண்டா, ஆல்ரெடி எனக்கு எழுதப்பட்டதா, இல்லை இந்த பிரச்சனைகளை நான் தீர்க்க முடியுமா? இந்த ரெண்டு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். இந்த சந்தேகத்துக்கான பதில் தான் இந்த பதிவு. இப்போ லைஃப்ல சின்ன பிரச்சனை இருக்கலாம், ஓரளவுக்கு சால்வ் பண்ணக்கூடிய பிரச்சனை இருக்கலாம், இல்லைன்னா சால்வ் ஆகாத பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய இருக்கலாம். வாழ்க்கை ஒரு ஜிக்ஸாக் லைன் மாதிரி. ஒரு நாள் சந்தோஷம், ஒரு நாள் துக்கம், ஒரு நாள் ஆனந்தம், ஒரு நாள் பெரிய பிரச்சனை, இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. இப்போ நமக்கு ஒருவேளை இது ப்ரீ டிட்டர்மைண்டாக இருக்குமோ அப்படிங்கிற விழிப்புணர்வு வர்றதே பெரிய விஷயமா இருக்குது. இல்லை இந்த பிரச்சனைகளை நான் சால்வ் பண்ணிக்குவேனா அப்படிங்கிற விழிப்புணர்வு வர்றதும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இது ரெண்டுலேயுமே இல்லாமல் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருப்பாங்க. ஐயோ, எனக்கு ஏன் பிரச்சனை வருது, எதனால் பிரச்சனை வருது, இதை நான் எப்படி சால்வ் பண்ணணும், இப்படி இருக்கிறவங்க இருப்பாங்க. இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி கொடுக்க போகிறேன். இப்படி தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருந்துச்சு. அவன் இந்த பிரச்சனைகளை எப்படியாவது தீர்க்கணும், இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஞானியை தேடி அலைஞ்சிட்டு இருந்தான். அப்படி அவன் தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு ஞானியை பற்றி கேள்விப்பட்டு ஒரு ஒட்டகம் இருக்கக்கூடிய ஒரு கொட்டரை இருந்துச்சு. அந்த இடத்துக்கு இவன் போகிறான். அந்த ஒட்டகங்கள்லாம் வச்சிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கும் பக்கத்தில் இந்த குருநாதர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் இந்த மனிதன் போய் அந்த குருநாதரை சந்திக்கிறான். போய் பேசுகிறான். சாமி, எனக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது சாமி. எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகளே இருக்கக்கூடாது. அதுக்கு ஏதாவது எனக்கு உபாயம் சொல்லிக் கொடுங்க, மந்திரமோ தியானமோ, இல்லை அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லிக் கொடுங்க சாமின்னு கேட்குறான். இப்போ இந்த சுவாமி கேட்குறாரு அந்த மனிதன் கிட்ட, பிரச்சனைகள் உனக்காக நிர்ணயிக்கப்பட்டதுன்னு நீ நினைக்கிறியா, இல்லை உன்னால் சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டார். உடனே சாமி, எனக்கு அந்த குழப்பத்தில் தாங்க சாமி நான் இருக்கிறேன். இது எனக்கு ப்ரீ டிட்டர்மைண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை என்னால் சால்வ் பண்ண முடியுதா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாது, அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொன்னதையும், நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. சரி, அப்போ நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ என்ன பண்ண அப்படின்னா, அந்த ஒட்டகங்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு, அந்த கூடாரத்துக்கு போ. அங்கே போய் எல்லா ஒட்டகத்தையும் கீழே உட்கார வச்சு போட்டு நீ வா, உனக்கு நான் உபாயத்தை சொல்லி கொடுக்குறேன்னு. சாமி, இவ்வளோதானா? ஆமாப்பா, நீ போய் அந்த ஒட்டகத்தில் உட்கார மட்டும் வச்சுட்டு வந்தேன்னா போதும், அதுதான் உனக்கு டாஸ்க்கு. அதை நீ முடிச்சுட்டு வந்த உடனே உனக்கு லைஃப்பில் பிரச்சனையே இல்லாத மாதிரி நான் பண்ணி கொடுத்துட்றேன்னு. சாமி, அப்புறம் சொன்ன சொல் மாற மாட்டீங்களா, என்னை ஏமாற்ற மாட்டீங்களேன்னு. தம்பி, நாங்கள்லாம் வாக்கு கொடுத்தா மாறவே மாட்டேன், நீ போப்பா அப்படின்றாரு. அந்த சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இவன் அந்த ஒட்டகங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறான். இவன் போகும்போது அங்கே நிறைய ஒட்டகங்கள் இருக்குது. இவன் உள்ள அந்த கதவை திறந்துட்டு நுழையும் போதே சில ஒட்டகங்கள் உட்கார்ந்துக்குது. உடனே இவனுக்கு ரொம்ப பெருமிதமாயிருச்சு. நான் மனசில் நினைச்சது அந்த ஒட்டகங்கள் தெரிஞ்சுக்கிச்சு, நான் உட்கார சொல்லுவேன்னு நினச்சிட்டு சில ஒட்டகங்கள் உட்கார்ந்துருச்சு பாரு, சூப்பர்னு அவனே கை தட்டிட்டு ஜாலியாக பெருமிதத்தோட உள்ளே போகிறான். சில ஒட்டகங்கள் கிட்ட போய் உட்கார் சிடவுன் உட்காருன்னு ஏதோ லாங்குவேஜில் சொல்கிறான். அதெல்லாம் டக்குன்னு உட்கார்ந்துருது. இவனோட சொன்ன பேச்சை கேட்டு உடனுக்குடனே நிறைய ஒட்டகங்கள் உட்கார்ந்துருது. அடுத்தது கொஞ்சம் தூரம் தள்ளி போய் சில ஒட்டகங்களை உட்காரக்கு முயற்சி பண்ண வைக்கிறான். ஆனால் அந்த ஒட்டகங்கள் உட்காரவே மாட்டேங்குது. இவன் ரொம்ப போராடுறான், கொஞ்சம் உட்காருப்பான்னு. அப்புறம் உட்காந்துருது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு கொஞ்சம் ஒட்டகங்கள் தான் பேலன்ஸ் இருந்துச்சு. இவன் போய் அடுத்த ஒட்டகத்தை ட்ரை பண்ண போகும்போது அந்த ஒட்டகங்கள் உட்காரவே இல்லை. இவன் ரொம்ப 2 மணி நேரம் 3 மணி நேரம் போராடி அந்த ஒட்டகங்களை உட்கார வச்சிடறான் கடைசியில். அதுக்கப்புறம் சில ஒட்டகங்கள் உட்காரவே இல்லை கடைசி வரைக்கும். இவனு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குற அந்த ஒட்டகங்கள் உட்காரவே மாட்டேங்குது. நாள் போகுது, சாயந்தரமாகி நைட்டாக போகிற டைமுக்குள்ள அந்த ஒட்டகங்கள் உட்காரவே இல்லை. இதுக்கப்புறம் ரொம்ப மனவேதனைப்பட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணுறான். அவன் முயற்சிக்கு எதுவும் பலனும் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், இரவு ஆனதுக்கப்புறம் திரும்பி தொங்கி போன ஒரு வருத்தமான முகத்தோட சுவாமி பார்க்க வர்றான். அப்போ சுவாமி, என்னப்பா அங்கே என்ன நடந்ததுன்னு நான் சொல்லட்டுமா அப்படிங்கிறாரு. சாமி, என்ன நடந்துன்னு சொல்லுவீங்களா? ஆமாம், நீ அமைதியாக உட்காரு, அங்கே என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. சாமி, சொல்லுங்க சாமி. சாமி, என்னோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாம் முடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்லன்னு, எல்லா ஒட்டகத்தையும் உட்கார வச்சிட்டியான்னு. இல்லை சாமி, அப்போ இரு, நான் சொல்கிறேன், அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உன் பிரச்சனைக்கு வரேன்னு சொல்கிறாரு. நீ போகிறதுக்கு முன்னாடியே சில ஒட்டகங்கள் உட்காந்துருக்குமே. ஆமாம் சாமி, நான் உள்ளே நுழையும் போதே என் மனசில் இருக்கிற தெரிஞ்சுட்டு இந்த ஒட்டமெல்லாம் உட்காந்துருச்சு.
சில ஒட்டகங்கள் நீ போய் கொஞ்சம் சொன்னதையுமே உட்கார்ந்துருக்குமே, ஆமா சாமி உட்கார்ந்துருச்சு. சில ஒட்டகங்கள் கிட்ட கொஞ்சம் நீ போராடி இருப்ப, ஆமா சாமி கொஞ்ச நேரம் போராடினதுக்கு அப்புறம் தான் உட்காந்துச்சு. சில ஒட்டகங்களுக்கு நீ மணிக்கணக்கில் போராடி இருப்பியே, ஆமாங்க சாமி. சில ஒட்டகங்கள் உட்கார்ந்தே இருக்காதே, ஆமா சாமி இப்போ வரைக்கும் உட்காரல, அதனால தான் நான் சோகமாக வந்திருக்கிறேன். நீங்கள் திருவிளையாடலில் வர்ற தருமி மாதிரி எவ்வளோ ஒட்டகங்கள் உட்காந்துச்சோ அவ்வளோ பிரச்சனை சால்வ் பண்ணி விட்டுருங்கன்னு சொன்னதே குருநாதர் சிரிச்சாராமா. அப்புறம் சொன்னார், தம்பி இப்போ நீ இந்த ஒட்டகங்களோட இருக்கிற இடத்துக்கு போய் ஒட்டகங்களை எப்படி உட்கார வச்சியோ, இது ப்ரீ டிட்டர்மைன் பண்ணதா இல்லை உன்னோட முயற்சியில் நடந்ததா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் இதை தான் முதல்ல கேட்டேன், நீ பதிலே சொல்ல, இப்போ சொல்ல அப்படின்னு. இல்லை சாமி, இது ஏற்கனவே எழுதப்பட்டதா இல்லை என்னால் முடிஞ்சுதான்னு தெரியல, ஆனால் எனக்கு ஒரு புரிதல் வந்துச்சேன்னு. என்ன சொல்லு பார்க்கலாம்னு. சில ஒட்டகங்கள் நான் மனசில் நினைக்கும் போதே உட்காந்துக்குச்சு, சிலது என்னால் உட்கார வைக்க முடிஞ்சுது, சிலது என்ன போராட்டம் பண்ணி உட்கார வைக்க முடிஞ்சுது, சில நேரம் ரொம்ப போராட்டம் பண்ணி உட்கார வைக்க முடிஞ்சுது, சில ஒட்டகங்களை உட்கார வைக்கவே முடியல, இது மட்டும் எனக்கு புரிஞ்சுதுன்னு. அப்போ சொல்கிறாராம சுவாமி, இதுதான் உன்னோட வாழ்க்கையில், உன் வாழ்க்கையவே இங்கே வாழ வந்திருக்கிற, இங்கே பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். பிரச்சனைகள் இல்லாத மனிதனே கிடையாது. ஆனால் அந்த பிரச்சனைகளை நீ எப்படி அணுகிறேங்கிறத பாரு. இப்போ பிரச்சனைகள் ஒட்டகம் மாதிரி, உன்னால் நீ மனசில் நினைக்கிறதுக்கு முன்னாடி நீ போய் இன்வால்வ் ஆகாதுக்கு முன்னே சில பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும். அப்போ உனக்கு மனசில் எந்த கவலையுமே இருக்காது. சில பிரச்சனைகளுக்கு நீ கொஞ்சம் போய் எஃபர்ட் போட வேண்டியதாக இருக்கும், உடனே அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். சில பிரச்சனைகளுக்கு நீ ரொம்ப எஃபர்ட்ஸ் போடணும், அப்போ தான் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். சில பிரச்சனைகளுக்கு நீ நாள் கணக்காக போராடலாம், ஆனால் முடியவே முடியாதுங்கிற பிரச்சனை இந்த உலகத்தில் இருக்கும். அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு நீ போகணும். இதுதான் உன் வாழ்க்கையில் நீ பின்பற்ற வேண்டிய விஷயம். அதுக்காக உலகத்தில் பிரச்சனையே இல்லைன்னு ஆகாதுன்னு சொல்லி முடிச்சாராமா. பிரியமானவர்களை, நான் இந்த கதையை எதுக்கு நான் சொல்ல வந்தேன் இந்த பதிவுக்கு முன்னாடி அப்படின்னா, நமக்கும் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வருங்க. ஆனால் நம்ம நினச்சிட்டு இருப்போம், ஐயோ இந்த பிரச்சனை சால்வே ஆகாதுன்னு. அதை பார்த்தா ஈஸியாக சால்வ் ஆயிரும். அப்போ நம்ம மனசில் இந்த ஆன்மீகத்தில் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், அவங்க மட்டும்தான் இந்த விஷயத்தை யோசிப்பாங்க, சாதாரண மனிதர்கள் யோசிக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனை என்னால் சால்வ் ஆச்சா, இல்லை நான் கும்பிட்ட சாமியால் சால்வ் ஆச்சா, இல்லை என் குருநாதர்கிட்ட ரெக்வஸ்ட் வச்சதுனால சால்வ் ஆச்சா அப்படிங்கிற ஆராய்ச்சி முதல்ல தள்ளி வைங்க. அந்த பிரச்சனை முடிஞ்சுது, அடுத்தது வேற ஏதாவது பிரச்சனை வந்துச்சா உங்களால் இன்வால்வ்மெண்ட் பண்ணி பாருங்க, அந்த பிரச்சனை சால்வ் ஆகுதா, ஓகே லெட் இட் பி அப்படின்னு போயிருங்க. இது ஏன் சால்வ் ஆச்சு, எதுக்கு சால்வ் ஆச்சுன்னு அந்த ஆராய்ச்சியில் ஈடுபடாதீங்க. எங்கள் குருநாதர் எங்களுக்கு அதுதான் சொல்லி கொடுத்துருக்காரு. லைஃப்பில் நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு போகணும்னா அவர் ஒரே ஒரு வார்த்தையில் அழகாக சொல்லுவார், கண்ணா இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லை, நீ போய்கிட்டே இருக்கா கண்ணா, உன் லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் அதை தள்ளிட்டு போடா கண்ணான்னு சொல்லுவாங்க. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு எக்கச்சக்க பிரச்சனை வரும். ஏன், நீங்க தியானம் பண்ற கூட உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை விட மாட்டாங்க. வாழ்க்கையில் எத்தனையோ மாயைகளாக வரும். இதை தாண்டி நம்ம போய் சக்சீட் ஆகணுங்கிற விஷயம் இருக்குது. இது ப்ரீ டிட்டர்மைன்டு தான் அப்படின்னு நான் சொன்னா உங்க மனசுல என்ன நினைப்பீங்க, சார் சொல்லிட்டாரு அப்ப நமக்கு வர்ற பிரச்சனைலாம் ப்ரீ டிட்டர்மைன்டு, ஸோ அதுவே சால்வ் ஆயிரும் அப்படின்னு நீங்க ஒரு இடத்துல அடங்கி உட்கார்ந்தீங்க, ஒடுங்கி உட்கார்ந்தீங்கன்னா உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி போயிடும். அப்போ உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கொன்ன பாவம் எனக்கு வரும். அப்படி கிடையாது. நான் ஒருவேளை இப்படி சொல்றேன், எல்லாத்துக்கும் நீங்க தாங்க காரணம், நீங்க இன்வால்வ்மெண்ட் ஆனீங்கன்னா பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும், நான் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க போய் சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவீங்க, சால்வ் ஆயிரும். சில பிரச்சனைகள் சால்வே ஆகாது. அப்ப இப்ப என்ன நினைப்பீங்க, சார் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், என்னால முடியும்னு சொன்னார், இப்ப என்னால முடியலன்னு உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். அதனாலதான் இந்த பிரச்சனை லைஃப்ல வர பிரச்சனைக்கு நான் சொல்லக்கூடிய சொல்யூஷன் என்ன அப்படின்னா, அந்த ஞானி சொன்ன ஒரே விஷயம் தான், எது சால்வ் பண்ண முடியுதோ அது சால்வ் ஆகட்டும், எது எஃபர்ட் போட்டு சால்வ் பண்ண முடியுமோ எஃபர்ட் போட்டு சால்வ் ஆகட்டும். சில விஷயங்கள் சால்வ் ஆகலைன்னா விட்டுட்டு நம்ம அடுத்த விஷயத்தை பார்க்கணுங்கிற ஒரு உறுதிமொழியோட இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், குருவே சரணம்.